இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மாத தவணை பணம் செலுத்துவதை தவிர்க்க போலி வாகன பதிவு எண் சுபாங்கில் மோட்டார் சைக்கிள் பறிமுதல். மோட்டார் சைக்கிளுக்கு மாத தவணை பணம் செலுத்துவதை தவிர்க்க போலி வாகன பதிவு எண்ணை பொருத்தி வந்த ஆடவன் ஒருவன் வசமாக பிடிபட்டான். நேற்றிரவு மணி 9 வாக்கில் ஸ்லாங்கூர் பெட்டலிங் ஜெயா செலத்தான் டோல் சாவடியில் ஜேபிஜே சாலை போக்குவரத்து துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் அவ்வாடவனின் செயல் அம்பலமானது. வங்கிக்கு மாத தவணை பணம் செலுத்துவதை தவிர்க்கவும், அதனால் மோட்டார் சைக்கிளை யாரும் எடுத்து செல்லாமல் இருப்பதை உறுதி செய்யவும் அந்த 21 வயது ஆடவன் தனது மோட்டார் சைக்கிளின் உண்மையான பதிவு எண்ணை அகற்றிவிட்டு போலி பதிவு எண்ணை பொருத்தி இருந்ததாக கூறப்படுகிறது. சாலை போக்குவரத்து துறை சோதனையின் போது அவ்வாடவனின் மோட்டார் சைக்கிள் பதிவு எண் முறையாக இல்லாததை அடுத்து சந்தேகம் எழுந்ததால் விசாரணையில் அவன் போலி எண்ணை பயன்படுத்தியது தெரிய வந்ததாக ஸ்லாங்கூர் சாலை போக்குவரத்து துறையின் துணை இயக்குநர் டத்து அகமது கமாருல் ஜமான் மமாட் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து வாகனம் ஓட்டும் உரிமம் இல்லாத அவ்வாடவனின் மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டதையும் கமாருல் ஜமான் உறுதிப்படுத்தினர். முன்னதாக அந்த சாலை சோதனை நடவடிக்கையின் வாயிலாக மொத்தம் 1220 வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட வேளை பல்வேறு போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பில் 23 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழ் பள்ளி மாணவர்களின் ஆங்கில மொழியாற்றலை வளர்க்கும் சரஸ்வதி ஆங்கில சவால் போட்டி. செட்டாங் தமிழ் பள்ளி மாணவர்கள் ஜோஸ்வா அபிவானன் வெற்றி. ஆங்கில மொழியில் தமிழ் பள்ளி மாணவர்கள் கூடுதலாக மிளற வேண்டும் என்ற அடிப்படையில் சரஸ்வதி ஆங்கில சவால் மொழி போட்டியை 2ஆம் ஆண்டாக ஏற்பாடு செய்திருந்தது பேசிஸ் பே நிறுவனம். தேசிய தலைமை ஆசிரியர் மன்றம், வர்த்தக சம்மேளனங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பலரின் ஆதரவோடு இப்போட்டி மாபெரும் இறுதி சுற்று கடந்த மே 26ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. நாடு தழுவிய நிலையில் 11 மாநிலங்களை பிரதிநிதித்து தமிழ் பள்ளியை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்த இப்போட்டி மொத்தம் 4 சுற்றுகளாக நடத்தப்பட்டது என இப்போட்டியின் ஆலோசகர் செல்வமலர் செல்வராஜு தெரிவித்தார். தமிழ் பள்ளி மாணவர்களும் ஆங்கில மொழியில் சளைத்தவர்கள் அல்ல என்பதை இப்போட்டியின் அடைவு நிலை படம் பிடித்து காட்டுகிறது. இப்போட்டியின் மாபெரும் வெற்றியாளராக ஸ்லாங்கூர் செட்டாங் தமிழ் பள்ளியை சேர்ந்த ஜோஷ்வா அபிவானன் வாகை சூடிய வேளை 2ஆம் 3ஆம் இடத்தை முறையே பேராக் மாலிம் நவார் தமிழ் பள்ளியின் அனுஷ்கா பிரியா தேவேந்திரனும், புச்சோங் கின்றாரா தமிழ் பள்ளியின் காவ்யா கோகுலநாத் ஆகியோரும் தட்டிச் சென்றனர். செராசில் பெண்ணின் காருக்கு தீ வைத்த வேலையில்லாத ஆடவனுக்கு 6 ஆண்டுகள் சிறை. 2 மாதங்களுக்கு முன்னர் பெண்ணொருவரின் காருக்கு வேண்டுமென்றே தீ வைத்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஆடவருக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. 39 வயது டி குணசேகரன் நேற்று தொடங்கி சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும் என நீதிபதி அறிவித்தார். ஏப்ரல் 11ஆம் தேதி சிராசில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பொன்றின் முன்புறம் நிகழ்ந்த சம்பவத்தில் 37 வயது மஞ்சித் பால் கவுருக்கு சொந்தமான 43,000 ரிங்கிட் மதிப்புள்ள டொயோட்டா வயஸ் காருக்கு அவர் தீ வைத்தார். தீயை அணைத்த அங்கிருந்த பொதுமக்கள் அந்நபரை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் இருந்து அப்போது கத்தி ஒன்றும் சிகரெட் லைட்டரும் பறிமுதல் செய்யப்பட்டன. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நாட்டம் ஏற்படும் அளவுக்கு அது ஒரு கடுமையான குற்றம் என்பதால் குற்றவாளிக்கு ஒரு பாடமாக இருக்கும் வகையில் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அரசு தரப்பு நீதிபதியிடம் கூறியது. வழக்கறிஞரை வைக்காத குணசேகரன் தனக்கு வேலை இல்லை என்றும் நோய்வாய்ப்பட்ட தாயை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதாலும் குறைந்தபட்ச தண்டனையை கேட்டது குறிப்பிடத்தக்கது. ஃபிஃபா தரவரிசையில் 3 இடங்கள் முன்னேறிய ஹரிமா மலாயா தற்போது 135வது இடம். தேசிய கால்பந்து அணி ஃபிஃபா உலக தர வரிசையில் 3 இடங்கள் முன்னேறி 135வது இடத்தை பிடித்துள்ளது. ஏப்ரல் மாதம் 138வது இடத்திலிருந்து ஹரிமா மலாயாவின் அண்மைய அடைவு நிலையில் காணப்பட்ட முன்னேற்றமே அவ்வுயர்வுக்கு காரணம் என கூறப்படுகிறது. குறிப்பாக 2026 உலக கிண்ண மற்றும் 2027 ஆசிய கிண்ண தகுதி சுற்று ஆட்டங்களில் முடிவுகள் அதற்கு பெரிதும் உதவி இருக்கின்றன. அதில் கிர்கிஸ்தானுடன் தான் அந்த சொந்த அரங்கில் 1-1 என சமநிலை கண்ட தேசிய அணி பின்னர் புக்கிட் ஜாலில் அரங்கில் தாய்வானை 3-1 என தோற்கடித்தது. உலக கிண்ணத்தில் 3ஆம் கட்ட தகுதி சுற்றுக்கு மலேசியா தகுதி பெறாவிட்டாலும்
ஆசிய கிண்ணத்தில் பங்கேற்க இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. கிம்பேன் கானை பயிற்றுனராக கொண்ட ஹரிமா மலாயா அடுத்த செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நடைபெறவிருக்கும் பெஸ்டபோலா மெட்டெகா கால்பந்து போட்டியிலும் AFF கிண்ண கால்பந்து போட்டியிலும் பங்கேற்க உள்ளது. பிஃபா தரவரிசையில் மேலும் உயர்வதற்கு அவ்வட்டங்களின் முடிவும் மலேசியாவுக்கு முக்கியத்துவமாகும். 2027 ஆசிய கிண்ண கால்பந்து போட்டிக்கான குழுக்கள் பிஃபா தரவரிசையை பொறுத்து மேற்கொள்ளப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. புகைப்பிடிப்பதற்கு எதிராக சட்ட உத்தரவு சுகாதார அமைச்சு இறுதி செய்கிறது. சுகாதார அமைச்சர் 2024ஆம் ஆண்டு பொது சுகாதாரத்திற்கான புகைப்பிடிக்கும் கட்டுப்பாட்டு சட்டத்தின் விதிமுறைகள் மற்றும் உத்தரவுகளின் இறுதி வரைவு சுகாதார அமைச்சின் சட்ட ஆலோசகரின் பரிசோதனையில் உள்ளதாக சுகாதார அமைச்சர் சுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். தேசிய சட்டத்துறை அலுவலகத்தின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அது குறித்து NGO எனப்படும் புகையிலை எதிர்ப்பு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும் என அமைச்சர் சொன்னார். வயது குறைந்தவர்களுக்கு புகையிலை சார்ந்த பொருட்களை விற்க தடை செய்யும் விதிமுறைகளை 2024ஆம் ஆண்டு பொது சுகாதாரத்திற்கான புகைப்பிடிக்கும் கட்டுப்பாட்டு சட்டம் உள்ளடக்கியுள்ளது. புகைப்பிடிப்பதற்கு எதிரான சட்ட மசோதா கடந்த ஆண்டு டிசம்பர் மேலவையின் அங்கீகாரத்தை பெற்றதை தொடர்ந்து இந்த அரசாங்க பதிவேட்டில் இடம்பெற செய்யப்பட்டது. அச்சட்ட அமலாக்கம் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய மாநில சுகாதாரத்துறை மற்றும் ஊராட்சி மன்றங்களுடன் சுகாதார அமைச்சு சந்திப்புகளை நடத்தும் எனவும் ஜுல்கிஃப்லி கூறியுள்ளார். லஹர்டத்துவில் விரைவு பேருந்து பள்ளத்தில் விழுந்து விபத்து, 19 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். 2 ஓட்டுநர்கள் உட்பட 19 பேருடன் பயணித்த விரைவு பேருந்து ஒன்று சபா லஹர்டத்து ஜாலான் ஸ்லாமில் கட்டுப்பாட்டை இழந்து சறுக்கி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. எனினும் அப்பேருந்தில் பயணித்த 4 மட்டுமே காயம் காரணமாக லஹர்டத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எஞ்சியவர்கள் சிராய்ப்பு காயங்களுக்கு மட்டுமே இலக்கானதாக லஹர்டத்து தீயணைப்பு மீட்புத்துறை தலைவர் சம்சுவா ரஷீத் தெரிவித்தார். நேற்றிரவு மணி 9:24 வாக்கில் செம்போர்னாவில் இருந்து கோத்த கினபாலு நோக்கி பயணமான அப்பேருந்து சுமார் 50 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் கவிழ்ந்தது. சம்பவத்தின் போது அப்பேருந்தில் இருந்த சிலர் காயம் எதுவும் ஏற்படாததால் சொந்தமாகவே பேருந்தை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. கள்ளச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு நடிகர் விஜய் நேரில் ஆறுதல். தமிழகத்தின் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை பிரபல நடிகரும் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவருமான திரு விஜய் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். கட்சி நிர்வாகிகளோடு சென்று குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆறுதல் கூறினார். பின்னர் மரணமடைந்தவர்களின் வீடுகளுக்கும் சென்று அனுதாபம் தெரிவித்தார். முன்னதாக ட்விட்டர் தளத்தில் அது குறித்து பதிவிட்டிருந்த திரு விஜய், இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நிகழ்வது அரசாங்கத்தின் அலட்சியத்தை காட்டுவதாக கூறியிருந்தார். இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தின் பலி எண்ணிக்கை 49ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் பலர் வாந்தி, மயக்கம், தலைவலி, எரிச்சல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சித்தியாவானில் கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. 24 வயது இளைஞர் பலி. பேராக் சித்தியாவான் கம்போங் ஆச்சேவில் கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் அதில் சிக்கி இளைஞன் ஒருவன் உயிரிழந்தார். இன்று அதிகாலை மணி 5:45 வாக்கில் அவ்விபத்து குறித்து அவசர அழைப்பு கிடைத்ததாக பேராக் மாநில தீயணைப்பு மீட்புத்துறையின் நடவடிக்கை அதிகாரி பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் புரோட்டான் சாகா FLX ரக கார் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருப்பதை கண்டுள்ளனர். 4 பயணித்த அக்காரில் இருந்து வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டிருந்த 24 வயது இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை மருத்துவ அதிகாரிகள் பின்னர் உறுதிப்படுத்தினர். அதே காரில் பயணித்த 27 வயது நபர் காயம் காரணமாக சுகாதார அமைச்சின் வாகனம் வாயிலாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளை எஞ்சிய 2 சொந்தமாகவே அந்த இவ்விடத்தை விட்டு அகன்று சென்றனர். அதிகாலை மணி 6:22 வாக்கில் மீட்பு பணிகள் நிறைவடைந்தன. ரஷ்யாவின் காஸ்பர்ஸ்கை வைரஸ் தடுப்பு மென்பொருளுக்கு அமெரிக்கா தடை. ரஷ்யாவை தளமாக கொண்டு செயல்படும் சைபர் செக்யூரிட்டி நிறுவனமான காஸ்பர்ஸ்கை பிரபல வைரஸ் தடுப்பு மென்பொருள்களை அமெரிக்காவில்
இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் நிர்வாகம் அந்த தடையை விதித்துள்ளதாக அந்நாட்டு வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது. அதனால் காஸ்பர்ஸ்கை இனி அமெரிக்காவில் அதன் மென்பொருளை விற்கவோ ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கும் மென்பொருளை புதுப்பிக்கவோ முடியாது என அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்ய அரசாங்கத்தின் சைபர் தாக்குதல் மற்றும் காஸ்பர்ஸ்கியின் செயல்பாடுகளில் ரஷ்யாவிற்கு இருக்கும் செல்வாக்கு அல்லது வழிநடத்தும் ஆதிக்கம் ஆகியவற்றின் காரணமாக அது அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆபத்தை விளைவுபடுத்தலாம் என்று நீண்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதை அடுத்து அந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எழுத்தாளர் குணாவின் கருவறையில் தொடங்கும் அறிவார்ந்த பெற்றோரியல் நூல் வெளியீட்டு விழா ஜூன் 23. நாடறிந்த உளவியல் அறிஞர் KA குணா அவர்களின் கைவண்ணத்தில் 3வது நூலாக மலர்ந்துள்ளது கருவறையில் தொடங்கும் அறிவார்ந்த பெற்றோரியல் எனும் நூல். இந்த அறிவார்ந்த பெற்றோரியல் நூலின் அவசியம் குறித்து எழுத்தாளரான KA குணா இவ்வாறு விளக்கம் அளிக்கிறார். தாயின் கருவறையில் வளரும் சிசுவின் வளர்ச்சி பற்றியும், தாயின் மன உளைச்சலால் சிசு மூளையில் ஏற்படுகின்ற தாக்கம் தொடங்கி குழந்தை பிறந்த அடுத்த 18 ஆண்டுகள் எத்தகைய அறிவியல் ரீதியான அணுகுமுறைகளை பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கையாள வேண்டும் என்பதை இந்நூலில் வலியுறுத்தி KA குணா எழுதியிருக்கின்றார். பெற்றோரியல் அணுகுமுறைகளுக்கு உரமூட்டுவதுடன் வாசகர்களின் சிந்தனையை தூண்டும் வகையில் அமைந்துள்ள இந்நூலில் கருத்துக்கள் மட்டும் இன்றி உளவியல் நிபுணரான அவரின் வாழ்க்கையில் கடந்து வந்த 32 உண்மை சம்பவங்களையும் பதிவிட்டுள்ளார். குடும்பத்தில் குழந்தைகளின் வகையில் வாழ்க்கையில் தொடர்புள்ள பெற்றோர் முதல் தாத்தா, பாட்டி, ஆசிரியர்கள், திருமணம் செய்யவிருக்கும் புதிய தம்பதியர்கள் ஆகியோர் கட்டாயமாக வாசிக்க வேண்டிய ஒரு நூலாக அமைகிறது. அறிவியல் ஆய்வுகள் உணர்த்தும் உளவியல் உண்மையின் அடிப்படையில் குழந்தை வளர்ப்பு அணுகுமுறைகளை உள்ளடக்கி எழுதப்பட்டிருக்கும் இந்நூல் வருகின்ற ஜூன் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாய்கா தலைமையகம் நேதாஜி மண்டபத்தில் மாலை 4:30 மணிக்கு வெளியீடு காண உள்ளது.